இனி உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரையிலான A to Z செய்திகளை மிகச் சுருக்கமாக காண்போம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில்களில் மீண்டும் முன்பதிவின்றி பயணிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் பயணிகளின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் முன்பதிவின்றி கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நவம்பர் 15ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் தேர்தல் வர இருப்பதால் வேளாண் சட்டங்களை பாஜக திரும்பப் பெற திட்டமிட்டிருப்பதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். கேரளாவில் புதிதாக 6664 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிப்பால் ஒரே நாளில் 53 பேர் உயிரிழந்தனர். ஸ்ரீநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அம்மாநிலத்தின் ஆளுநர் மேடையில் இருந்த குண்டு துளைக்காத பாதுகாப்பு அரணை அகற்றிவிட்டு உரையாற்றியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. டெல்லியில் இன்று நடைபெற்ற 67வது தேசிய திரைப்பட விருது விழாவில் நடிகர் ரஜினிகாந்திற்கு இந்திய திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் தனது மனைவி, பேர குழந்தைகள் உள்ளிட்டோருடன் குடும்ப சகிதமாக கலந்து கொண்டார். சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை நடிகர் தனுஷ் 2ஆம் முறையாக பெற்றார். அசுரன் திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நடிகர் தனுஷிற்கு விருது வழங்கப்பட்டது. தேசிய திரைப்பட விருது விழாவில் நடிகர் தனுஷ் தனது மனைவி ஐஸ்வர்யா மற்றும் 2 மகன்களுடன் கலந்து கொண்டார். சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை அசுரன் திரைப்படம் பெற்றது. படத்தை இயக்கிய வெற்றிமாறனுக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும், இப்படத்தை தயாரித்த திரு எஸ் தானவருக்கு சிறந்த தயாரிப்பாளருக்கான விருதும் வழங்கப்பட்டன. சிறந்த துணை நடிகருக்கான விருது நடிகர் விஜய் சேதுபதிக்கு வழங்கப்பட்டது. சூப்பர் டீலக்ஸ் படத்தில் திருநங்கையாக நடித்தமைக்காக விஜய் சேதுபதிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது விஸ்வாசம் படத்தில் இடம்பெற்ற கண்ணான கண்ணை பாடலுக்காக இசையமைப்பாளர் திரு டி இமானுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஜூரி தேசிய விருது ஒத்த சிறப்பு படத்திற்காக நடிகர் திரு பார்த்திபனுக்கு வழங்கப்பட்டது. சுய பயன்பாட்டிற்காக குறைந்த அளவில் போதைப் பொருட்களை வைத்திருக்கும் நபர்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கலாம் என்று வருவாய்த்துறைக்கு மத்திய சமூக நீதி அமைச்சகம் பரிந்துரைத்தது. குறைந்த அளவில் போதைப் பொருட்கள் வைத்திருப்போரை சிறைக்கு அனுப்பாமல் அரசு மறுவாழ்வு மையத்தில் அவர்களுக்கு கட்டாய சிகிச்சை தர வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் கொரோனா பரவலை தடுக்க ஆன்லைன் ஷாப்பிங்கை ஊக்குவிக்க வலியுறுத்தி மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. மால்கள், உள்ளூர் சந்தைகள், வழிபாட்டு தலங்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பதால் பொதுமக்கள் முறையாக முகக்கவசம் அணிய வேண்டும் என முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்தடுத்த பண்டிகைகள் வருவதால் கொரோனா பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் முகக்கவசங்களை கன்னத்தில் தொங்கவிடாமல் முறையாக அணிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஒரே நாளில் 14,300 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகிய நிலையில் அதில் 60 விழுக்காடு பாதிப்பு கேரளாவில் பதிவாகியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 443 பேர் தொற்றுக்கு இறந்திருந்தனர். நாடு முழுவதும் 102,27,12,895 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது.
முல்லை பெரியாறு அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் வைகை அணைக்கு அதிகபட்ச தண்ணீரை திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கேரள மாநில முதல்வர் திரு பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். முல்லை பெரியாற்றின் முழு கொள்ளளவான 142 அடியை எட்டிவிட்டால் அணையிலிருந்து கேரளாவிற்கு நீர் திறக்கப்படுவதை 24 மணி நேரத்திற்கு முன்பாக தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு மோடி தனது சொந்த தொகுதியான வாரணாசியில் 5200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைத்தார். சித்தார்த் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காணொலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மாநிலம் முழுவதும் 9 இடங்களில் கட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்தார். நாட்டில் பெட்ரோல் டீசலின் விலை லிட்டருக்கு 100 ரூபாய் கடந்ததையும் பிரதமர் கொண்டாட வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 100 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதை அமைச்சர்களுடன் இணைந்து கொண்டாடும் அவர் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1000 ரூபாயை தாண்டும் போது அதனையும் கொண்டாடுவதற்கு மற்றொரு வாய்ப்பு இருப்பதாகவும் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முதுநிலை படிப்புகளுக்கான கலந்தாய்வை நிறுத்தி வைக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணை நடைபெறும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் முகைல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தை சீர் செய்ய சாலையில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பனிப்பொழிவுடன் ஆங்காங்கே கனமழையும் பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்து 36,144 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,056 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 70 ரூபாய் 30 காசுகளுக்கும் 1 கிலோ 70,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை குறைந்தபட்சம் 3000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 4 வகையான சிலம்ப உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது. இந்த சாதனைகளை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் அங்கீகாரம் செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சி அரங்கேறியது. பஞ்சபூதா உலக சாதனை புத்தகத்தின் சார்பாக தமிழரின் பாரம்பரிய போர்க்கலையான சிலம்பத்தில் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று 1 மணி நேரம் நின்ற நிலையில் சிலம்பத்தை சுழற்றி 638 மாணவர்கள் சாதனை படைத்தனர். பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயலும் திமுக பிரமுகருக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் ஆர்டிஓ தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நில உரிமையாளர் குடும்பத்தினருடன் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். சேலத்தில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். இதுகுறித்து இருவரின் பெற்றோர்களை அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிவகங்கையில் மதுவிலக்கு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுசூதன ரெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மதுவிற்கு எதிரான நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 6 மாதங்களுக்கு பிறகு இன்று தங்கத்தேர் ஓடியது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் தங்கத்தேர் நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு பிறகு கோவிலில் இன்று மீண்டும் தங்கத்தேர் புறப்பாடு தொடங்கியது. 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2 பாடப்புத்தகத்தில் பண்டைய அகழ்வாராய்ச்சி என்ற தலைப்பில் கீழடி பெருமை குறித்த தகவல் இடம்பெற்றுள்ளது. இதில் தமிழக தொல்லியல் துறை நடத்திய அகழாய்வு பற்றி எந்த தகவல்களும் குறிப்பிடவில்லை.
மனநல காப்பகத்தில் தங்கியிருந்து குணமடைந்த வடமாநில இளம்பெண் தன்னை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்ப கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளையில் ஆட்டுக்கல், அம்மிக்கல், கிரைண்டர் கல் உற்பத்தி தொழில் மூடப்பட்டதால் 5 மாத காலங்களாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு அருகே கல்லூரி மாணவர்கள் போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். மேலும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து வரும் விமான பயணிகளை வரவேற்க அவர்களது குடும்பத்தினர் மதுரை விமான நிலையத்தில் சமூக இடைவெளியின்றி கூடியது காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை ராமாபுரத்தில் மினி வேனில் கடத்தப்பட்ட 318 கிலோ குட்கா உள்ளிட்ட புகைப் பொருட்களை ராயலா நகர் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் பறிமுதல் செய்தார். தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட ஜெபர்சன், மாரீஸ்வரன் மற்றும் முருகன் ஆகிய 3 கைது செய்தனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் வழங்காததை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் விவசாயிகள் மண்டியிட்டு மண் சோறு உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கேளூர் ஊராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்க அதிகாரிகள் முயன்றனர். கடை வியாபாரிகள் கடைகளை காலி செய்ய மறுத்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கர்கள் வரும் 1ஆம் தேதி முதல் பழைய பஸ் பாஸை காட்டிய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்படும் என்றும் புதிய பஸ் பாஸ் வழங்குவதற்கான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்ய நவம்பர் 8ஆம் தேதி கடைசி நாளாகும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து தகுந்த ஆவணங்களுடன் தேர்வுக்குழு செயலாளருக்கு தபால் மூலம் தாக்கல் செய்ய வருகிற நவம்பர் 10ஆம் தேதியே கடைசி நாளாகும். பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளருக்கான தேர்வு வரும் 28ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த நிலையில் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். தேர்வர்கள் அருகில் உள்ள இடங்களிலேயே சென்று தேர்வு எழுதும் வகையில் தேர்வு மையங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய அரசாணை வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டார். வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 1வது நிலையின் 3வது அலையில் நிலக்கரியை துகளாக்கம் பிரிவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த கோளாறை சரி செய்து விரைவில் மின் உற்பத்தியை தொடங்கும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே திருமண பத்திரிகை கொடுப்பது போல் நடித்து மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்தனர். தனியாக இருந்த இளம்பெண்ணின் கை கால்களை கட்டிவிட்டு கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற இளம்பெண் மற்றும் இளைஞரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை, பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
சென்னை போரூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதி பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். வளசரவாக்கம் காவல்துறையினர் பெண்ணின் வீட்டாரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எச்சரித்து அனுப்பினர். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்னரே தமிழகத்தில் உள்ள 90 அணைகளில் 73 விழுக்காடு நீர் நிரம்பியிருப்பதாக நீர்வளத்துறையினர் தெரிவித்தனர். தற்போது மொத்தமாக 163 TMC நீர் கையிருப்பில் உள்ளதாகவும் இவற்றின் வாயிலாக பாசனம், குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட தேவைகள் பூர்த்தியாவதாகவும் தெரிவித்தனர். மதுரை மாநகரில் ரயில்வே நிலையம், கோரிப்பாளையம், சிம்மக்கல், அண்ணாநகர், மாட்டுத்தாவணி, தெற்கு வாசல், ஆணையூர், காளவாசல், விமான நிலையம், திருப்பரங்குன்றம், மேலூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக பரவலான மழை பெய்தது. இதன் காரணமாக மாநகர பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. மின்சார கோளாறு காரணமாக மன்னை எக்ஸ்பிரஸ் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் 1 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இன்று நீடாமங்கலத்திலும் இது தொடர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மெத்தூர் கிராமத்தில் இரட்டை கம்பு மூலம் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் சிலம்பம் சுழற்றி 200 சிலம்ப விளையாட்டு மாணவ மாணவியர் உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனை நிகழ்வானது யுனைடெட் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. உலக சாதனை புரிந்த சிலம்பு விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி விழா ஏற்பாட்டாளர்கள் பாராட்டு தெரிவித்தனர். ஓசூரில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் 3 மாத பேர குழந்தையின் பிறப்புறுப்பை துண்டித்து கொன்றுவிட்டு தப்பி ஓடிய பாட்டியை துடியலூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன், ஐஸ்வர்யா தம்பதியின் 3 மாத ஆண் குழந்தையை கொன்றுவிட்டு பேத்தியை தாக்கி கடந்த 21ஆம் தேதி அவரது பாட்டி சாந்தி தப்பி ஓடினார். இதையடுத்து அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடிய நிலையில் மதுரையில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் அவர் சிக்கினார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் சார்பில் தீபாவளி சிறப்பங்காடி திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று விழாவினை துவக்கி வைத்தனர். மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம் மார்க்கமாக அரசு பேருந்தை 10 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிச் சென்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அசத்தினார். குத்தாலம் மார்க்கமாக அரசு பேருந்து சேவையை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேருந்தை மாப்படுகையிலிருந்து குத்தாலம் வரை அவர் ஓட்டிச் சென்றார். கல்வி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் வளரும் என்றும், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது வளர வாய்ப்பில்லை என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற கற்க கசுடரை எழுத்தறிவு கருத்தரங்கில் பேசிய அவர், இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ் முற்றிலும் அழியும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், 10 ஆண்டுகளில் தமிழை பேச மட்டுமே தெரிந்திருப்பர் என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கடைகள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வியாபாரிகளை முன்வந்து தங்கள் கடைகளை அகற்றினர். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படையாதவாறு நிரந்தரமாக கடைகளை அமைக்க இடம் அமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு கடை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலுடன்.